அப்ரஹாம் வழங்கும் ஜாஃபர் சாதிக் தொடர்பான வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜூலை 29 வரை நீதிமன்ற காவல் விதித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஜாஃபர் சாதிக் ஜூலை 29 வரை சிறையில் அடைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம், அதாவது வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக, போதைப் பொருட்கள் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய மூலப்பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததாகவும், அது தொடர்பான போதைப் பொருள் வழக்கில், அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் கடந்த மார்ச் மாதம் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இந்த போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து மற்றொரு வழக்காக இருக்கக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்றம், அமலாக்கத்துறையால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் மீதான விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதற்கு முன்பாகவே ஜாஃபர் சாதிக் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அது 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜூலை 29 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதுக்கு முன்னதாக ஜாஃபர் சாதிக் தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை பொறுத்தவரையில், ஏற்கனவே இந்த போதைப்பொருள் வழக்கில் நீதிமன்றம் தனக்கு ஜாமீன் வழங்கியதாகவும், ஆனால் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை திட்டமிட்டே தங்களை இது போன்ற வழக்கில் சிக்க வைப்பதற்காக இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், முறையாக இந்த வழக்கு என்பது மேற்கொள்ளப்படவில்லை என்றும், அதன் காரணமாக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜாஃபர் சாதிக் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு எதிர்த்தரப்பு வாதம், அதாவது அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும் போது அனைத்தும் சட்ட விதிகளுக்கு முரணாக தான், அதாவது ஏற்கனவே போதைப் பொருள் வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைத்தாலும் கூட சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு என்பது தற்போது இன்னும் முடிவடையாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனிடையே இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி இந்த விவகாரம், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சாதிக்கை ஜூலை 29 வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி பிரவீன்குமார்.